ஒரு படம் 7000 அடி முடிந்திருக்கிறது. 7000 அடி முடிந்தவுடன் அந்த படத்தை போட்டு பார்க்கிறார்கள். தயாரிப்பாளர் படம் பார்க்கிறார், எடிட்டர் படம் பார்க்கிறார், இயக்குனர் படம் பார்க்கிறார். இத்தனை பேரும் படம் பார்த்துவிட்டு இந்த படத்தை எடுத்ததோடு நிறுத்திக் கொள்வோம், வேண்டாம் என்கிறார்கள். என்ன சொல்றீங்க? இந்த கதாநாயகன் சரியில்லை. என்னாச்சு? அவன் வாயை திறந்தா மீன் வாயை திறக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு அளவா வாய் திறக்க தெரியல. நடிப்பின் அழகு என்பது எந்த சொல்லுக்கு எவ்வளவு வாய் திறக்க வேண்டும் என்பது. இவன் எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரே மாதிரி வாய் திறக்கிறான். இவன் பேசும்போது மீன் வாய் திறப்பது மாதிரி இருக்கிறது. எனவே இவனை தூக்கிவிட்டு KR ராமசாமியை போட்டு இன்னொரு படம் எடுத்து விடலாம், இதை அப்படியே தூக்கி வையுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு அப்படி சொல்லப்பட்டவருக்கு இந்த தகவல் போனதும் அவர் ஸ்டுடியோவில் இருந்து வேப்ப மரத்தடியில் அழுதார் அழுதார் அழுதார். அந்த நடிகர் புதுமுக நடிகர். அவர் சொன்னார் பின்னாளில், அந்த வேப்ப மரம் வளர்ந்ததெல்லாம், அந்த ஸ்டுடியோவில் வேப்ப மரம் வளர்ந்ததெல்லாம் தண்ணீரால் அல்ல, நான் வடித்த கண்ணீரால் என்று சொன்னார். அப்படி எல்லா சொற்களுக்கும் மீனை போல அகலமாக வாய் திறக்கிறான், வேண்டாம் இந்த நடிகன் என்று புறந்தள்ளப்பட்டு பேசப்பட்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். படம் பராசக்தி. பராசக்தி படத்தில் நிராகரிக்கப்பட்டவர், அவமானப்படுத்தப்பட்டவர், வேண்டாம் என்று விரட்டப்பட்டவர், கோர்ட்டு சீனில் எல்லாம் நல்லா இல்லை என்று கருதப்பட்டவர் யாரு? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எம்ஜிஆருக்கே அந்த கதி என்றால், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கே இந்த கதி என்றால், நாம் எம்மாத்திரம் என்று நினைத்துக் கொள்கிறவன் நல்ல கலைஞனாக இருப்பான், எதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவராக இருப்பான்.